காலிஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, நல்லா வதக்கட்டுங்க. 2 சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கோங்க, லைட்டாக தேங்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைக்கும். ஃபேன் எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி. 2 பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சும்மா சுடுதண்ணில் போட்டு தாங்க எடுத்தோம் காலிஃப்ளவர். அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இந்த மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். ஜாரில் போடும்போது சூடாக போடாதுங்க, ஆற வச்சு அரைச்ச மசாலா அதில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வேகிறதுக்கு தான் உப்பு போட்டோம், கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த கிரேவி போட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவை போட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணி கொட்டிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு கொட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வர்றதுக்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், கிரேவி கொதிக்குது. இப்போ இதில் நம்ம முட்டை போட போகிறோம் வேக வச்சு. பாருங்கள், இதில் முட்டை போட்டிருக்கோம் கிரேவியில். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாக கேமரா எடுத்து பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. காலிஃப்ளவர் முட்டை கிரேவி ரெடி. லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க, நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை கிரேவி ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண